மனித வாழ்க்கைக்கு முக்கியமானதாக இருக்கும் உணவு, உடை, இருக்க இடம் அவசியமாக பார்க்கப்படுகிறது. அதிலும் இன்றைய காலகட்டத்தில் மனிதனின் வாழ்க்கை நவீன தொழில்நுட்பங்களுடன் இணைந்து விட்டது. இதனால் உணவு, காற்று உள்ளிட்டவை மாசு கலந்ததாக மாறிவிட்டன. மனிதர்களின் வாழ்வுக்கு ஆக்சிஜன் மிகவும் அவசியமான ஒன்று. பொதுவாக மரங்கள்தான் ஆக்சிஜனை அதிகமாக வழங்குகிறது. ஆனால் உலகில் சில நாடுகளில் மரங்கள் மிகவும் குறைவாகவே உள்ளன. அதில் பாலைவனம் சார்ந்த நாடுகளை சொல்லலாம். ஒரு சில நாட்டில் மட்டும் மரங்களே இல்லாமல் மக்கள் வாழ்ந்து வருகிறார்கள் என்றால் உங்களால் நம்ப முடிகிறதா? ஆம், கிரீன்லாந்தில் ஆண்டு முழுவதும் பனியால் மூடப்பட்டிருக்கும். இதனால் அங்கு பெரிய மரங்கள் வளர வாய்ப்பே இல்லை. கடுமையான குளிர் மற்றும் சூரிய ஒளி குறைவாக இருப்பதால் தாவர வளர்ச்சிக்கு தடையாக இருக்கிறது. அதேபோல் ஐக்கிய அரபு நாடுகளின் ஒன்றான ஓமனிலும் பெரும்பாலும் பாலைவன பகுதிகள்தான் அதிகம். முன்பு அங்கு காடுகள் என்பதே இல்லை என்ற நிலை இருந்தது. தற்போது பல திட்டங்களை அந்நாட்டு அரசு செயற்கையாக செயல்படுத்தி வருகிறது. மேலும் கத்தாரும் பாலைவன நாடாக இருப்பதால் இயற்கையான பசுமை மிக குறைவாக உள்ளது. மழை குறைவாக பெய்வதால் மரங்கள் வளர சிரமம் ஏற்படுகிறது. இருப்பினும் செயற்கை காடுகளை உருவாக்க அரசு முயற்சி செய்து வருகிறது. லிபியாவிலும் சகாரா பாலைவனம் பெரும்பகுதியை ஆக்கிரமித்து இருப்பதால் மரங்கள் குறைவாகவே இருக்கின்றன. ஆனாலும் இந்த நாடுகளில் ஆக்சிஜன் பற்றாக்குறை ஏற்படுவது கிடையாதாம். இதனால் மக்கள் வழக்கம் போலவே வாழ்ந்து வருகின்றனர். உலகில் உள்ள மரங்களின் எண்ணிக்கை குறித்த சமீபத்திய புள்ளி விவரங்களின்படி பல ஆண்டுகளுக்கு முன்பு வரை மரங்களின் எண்ணிக்கை தற்போது குறைவாகவே உள்ளது. உலக மக்கள் தொகையை கணக்கிட்டால் ஒரு மனிதருக்கு சராசரியாக 422 மரங்கள் உள்ளன. மனிதர்களின் தேவைகளுக்காகவும் காட்டுத்தீ போன்ற காரணங்களாலும் ஆண்டுக்கு சுமார் 1500 கோடி மரங்கள் வெட்டப்படுகின்றன. உலகில் அதிக மரங்கள் கொண்ட நாடுகள் பட்டியலில் ரஷ்யா, கனடா, பிரேசில், அமெரிக்கா, இந்தியா உள்ளிட்டவை இடம்பெற்றிருக்கிறது. இந்தியா உலக அளவில் 3வது இடத்தை பிடித்துள்ளது. இந்தியாவின் மொத்த காட்டு பரப்பு சுமார் 72.7 மில்லியன் ஹெக்டேர் ஆகும். குறிப்பாக இந்தியாவில் வீடு கட்டுவதற்கும் உணவு சமைப்பதற்கும் உள்ளிட்ட அத்தியாவசிய தேவைகளுக்கு மரங்கள் பயன்படுத்துவதால் மரங்களின் எண்ணிக்கை குறைந்து வருகிறது.